பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். கல்லால் நிழன்மலை வில்லாரருளிய பொல்லாரினை மலரு அல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரியர் பெருமகனார் மெய்கண்ட தேவநாயனாருடைய சிவஞான போத நூலிலே 2வது நூற்பாவினுடைய முதல் அதிகரணம். அந்த அதிகரணத்திலே அவையே தானே ஆய் என்ற தொடருடைய விளக்கமானது கிட்டுகின்றது. பெருமானுடைய திருவருள் பசுபாசங்களை அத்விதமாக கலந்திருக்கின்றது என்று கூறுகின்றார். அத்விதம் என்பது 2 இன்மையை குறிக்காமல் 2 அண்மையை குறிக்கின்றது. 2 அண்மை என்பது இரண்டாதல் இன்மை என்பதாகும் என்பதையெல்லாம் விளக்கி கொண்டோம். அந்த அத்வித கலப்பு என்பது கலக்கின்ற பொருள் கலக்கப்படுகின்ற பொருள்களோடு கூட கலப்பினால் ஒன்றாகவும் பொருள்தன்மையினால் வேறாகவும் உயிருக்கு உயிராதல் தன்மையினாலே, அதாவது பிரிப்பின்றி நீங்காது நிற்கின்ற தன்மையினாலே. உயிர்க்கு உயிராதல் தன்மை என்பது நீங்காதிருக்கின்ற தன்மை. ஒன்றாதலுக்கும் உடனாதலுக்கும் என்ன வேறுபாடு என்று சிலர் கேட்கலாம். ஒன்றாதல் என்பது கலத்தல் என்ற அளவிலே கூறப்படுவது. உடனாதல் என்பது கலந்த பிறகு பிரியாதிருத்தல் என்ற நிலையிலே கூறப்படுகின்றது. அப்பர் பெருமானுடைய திருவையாறு திருநேரிசையில் இந்த செய்தியானது விளக்கப்பட்டிருக்கின்றது. கண்டலால் அருளும் இல்லை கலந்த பின் பிரிவதில்லை என்று கூறுகின்றார். கலப்பு என்பது ஏற்பட்ட பிறகு பிரிவு என்பது ஏற்படாதிருத்தல் என்பதுதான் உடன் நிகழ்ச்சி என்று கூறப்படும். இது நுண்மையாக நாம் உணர வேண்டும். இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு நோயாளியை நாம் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறோம், சேர்ந்து போகின்றோம். அது உடன் நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்டால் அது ஒரு விதத்தில் உடன் நிகழ்ச்சி. ஆனால் அந்த நோயாளியை டாக்டர் எக்ஸாமின் பண்ணும் பொழுது உடன் வந்தவரை தனித்திருக்க வைத்துவிட்டு நோயாளியை மட்டும் அழைத்து கொண்டு இன்னொரு அறைக்கு சென்று அவர் சோதிக்கின்றார், அல்லது மருத்துவம் பார்க்கின்றார், ஒரு ஆப்ரேஷன் செய்கின்றார், என்னமோ பண்ணுறார். அப்பொழுது அந்த உடன் வந்தவருடைய உடன் நிகழ்ச்சி நின்று போகின்றது. இவ்வாறு நின்று போகின்ற உடன் நிகழ்வு அன்று. திருவருள் பசுபாசங்களிலே கலந்திருப்பது என்பது காலதேச வர்த்தமானங்களினாலே தடைப்படுவது அன்று. ஒரு காலத்தில் உடன் நிகழ்ந்து இன்னொரு காலத்தில் உடன் நிகழாது நின்று போவதன்று. ஒரு இடத்தில் உடன் நிகழ்ந்து இன்னொரு இடத்தில் உடன் நிகழாது தடைப்படுவது அன்று. ஒரு காரணத்தினால் உடன் நிகழ்ந்து வேறொரு காரணத்தினால் நீங்குவது அன்று. இந்த உடன் நிகழ்ச்சி என்பது கலப்பு ஏற்பட்டால் அது நீங்காதிருத்தல் என்ற தன்மை கொண்டது என்பதை காட்டுவதற்காக நான் கலப்பு ஏற்பட்டால் என்று பேச்சுக்காக சொல்கின்றேன். இந்த கலப்பு என்பது எப்பொழுதும் உள்ளது, தொன்று தொட்டு உள்ளது என்பதனால இந்த ஒன்றாதல் தன்மையும் உடனாதல் தன்மையும் தொன்று தொட்டு யாண்டுமே இவ்வாறு தான் இருக்கின்றன. ஆனால் கடவுள் பொருள்தன்மையினாலே பசுபாசங்களிலிருந்து வேறாகித்தான் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த உடனிருத்தல் என்பதையும் உள்ளடக்கி ஒன்றாயிருத்தல், வேறாயிருத்தல், உடனிருத்தல் என்ற 3 அம்சங்களோடு பொருந்திய கலப்பு என்பது அத்விதம் என்று சித்தாந்தத்திலே கூறப்படுகின்றது. அதனை விளக்கும் முகமாக ஒன்றாயிருத்தலுக்கு முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே
உடலும் உயிரும் போல என்று கூறினார். வேறாயிருத்தலுக்கும் இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே ஒரு ஊமை கூறினார். அகர உயிர் அக்கரங்கள் தோறும் அக்கரங்கள் உண்டாவதற்கு காரணமாக அமைகின்றது. இருந்தாலும் அ என்ற எழுத்து வேறு, ஏனைய எழுத்துக்கள் வேறுதானே என்பதனால அந்த வேற்றுமையை உணர்த்தினார். இப்பொழுது மூன்றாவது எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே உடன் நிகழ்ச்சியை உணர்த்துகின்றார். அந்த பாடலை சென்ற வகுப்பின் இறுதியிலே விளக்கியிருந்தோம். பண்ணையும் ஓசையும் போல பழமதுவும் எண்ணும் சுவையும் போல் எங்குமாம். அப்போ உடன் நிகழ்ச்சி என்பதற்கு ஒரு அடையாளம் எங்கும் இருத்தல் என்பது ஒரு அடையாளம். அதாவது கடல் நீர் எங்கு எடுத்து சுவைத்தாலும் உப்பு கரிக்கத்தான் செய்கின்றது. அப்பொழுது உப்பினுடைய கலப்பு என்பது கடலிலே யாண்டும் இருக்கின்றது. ஆகவே எங்கும் இருத்தல் என்பது ஓர் அடையாளம். ஆனால் கடல் நீரை எடுத்து ஒரு குடுவையிலே வைத்து காய்ச்சினால் நீரையும் அந்த உப்பினையும் பிரித்து விடலாம். அதுபோல் பிரித்தல் என்பது இன்னொரு சக்தியினாலே இறைவனுடைய அத்வைத கலப்பினை பிரிக்க ஒண்ணுமோ என்று கேட்டால் ஒண்ணாது. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற செய்தியைப் போல பிரிப்பின்றி விளங்குவது எங்கும் விளங்குகின்ற தன்மையும் நீக்கற்க அரிய தன்மையும் உடன் நிகழ்ச்சி என்று கூறப்படும். அண்ணல் தாழ், தாழ் என்றால் திருவடி, அது சக்தியை குறிக்கின்றது. அத்துவிதம் ஆதல் அருமறைகள் ஒன்று எண்ணாது அத்துவிதம் என்று அறையும் மாங்கு. பண்ணையும் ஓசையும் போல என்று சொன்னார். ஓசை என்பது என்ன அப்படின்னு கேட்டால் இனிய இசையைத்தான் இங்கு ஓசை என்று கூறுகின்றார். பண் என்பது ஒரு ராகம். ராகங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. தேவார திருவள்களிலே பயன்படுகின்ற ராகங்களே 22ற்கு மேலான ராகங்கள் இருக்கின்றன. உலக வழக்கிலே நூற்றுக்கணக்கான ராகங்கள் இருக்கின்றன. அந்த ராகங்கள் தோறும் அந்த இன்ப ஓசையினுடைய நுகர்ச்சி என்பது வெவ்வேறாக அமைகின்றது. முல்லைப்பண்ணை பாடும்போது இது முல்லைப்பண் என்று அறிவதற்கு ஏற்ப ஒரு நுகர்ச்சி ஏற்படுகின்றது. காந்தார பண்ணை பாடும்பொழுது இது காந்தாரம் என்று அறிந்து துய்ப்பதற்கேற்ப ஒரு இன்ப உணர்ச்சி ஏற்படுகின்றது. அந்த இன்ப நுகர்ச்சிக்கு ரத்தி என்று வடமொழியிலே பெயர். அதாவது பண்ணினுடைய விளைவு, பண்ணினுடைய குணம், சுவை, அது நுகருங்கால் மட்டும்தான் வெளிப்படும். நுகராமலேயே பண்ணை பற்றி பேசலாம். பண் என்பது அந்த குணத்தை கொண்ட ஒரு குணி. சர்க்கரையை வாயிலிட்டு மென்று இனிப்பினை உணராமலேயே சர்க்கரையை பற்றிய பேச்சு நிகழும். எப்படி நிகழும்? அவருக்கு டீ கலக்கும்போது பாதி சர்க்கரை போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருக்கு முழு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கரையை சுவைக்கும் பொழுது ஏற்படுகின்ற சர்க்கரை அனுபவம் என்பது நினைவில் இருக்கின்றது. அதனை கொண்டு அந்த குணி என்பது பேசப்படுகின்றது. குணம் நினைவிலே இருக்கின்ற காரணத்தினாலே குணி பேசப்படுகின்றது. தோடுடைய செவியன் என்ற பாடல் நட்டபாடை பண்ணிலே அமைந்தது. திருத்தாண்டகங்களை குறிஞ்சி பண்ணிலே பாடுகின்றோம். இரண்டிற்கும் நிரம்ப வேறுபாடு இருக்கின்றது என்று நாம் பேசுகின்றோம், இரண்டினுடைய அமைப்பிற்கும். அப்பொழுது அந்த பண் இசைக்கப்படும் பொழுது நுகரப்படுகின்றது. முன்னர் அந்த நுகர்ச்சி நுகரப்பட்டு நினைவிலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த குணமாகின்ற நுகர்ச்சிக்கு இடம் தருகின்ற பண்ணாகின்ற குணி பேசப்படுகின்றது என்பதனால குணம் என்பது வேறு, குணி என்பது வேறு. இருந்தாலும் குணத்தை கொண்டு குணி என்பது பேசப்படுகின்றது என்பதனால இந்த குணம் என்பது குணியிலே கலந்து இருக்கின்றது என்று அறிகின்றோம். கலந்து இருக்கின்ற காரணத்தினால தான் குணியினுடைய பெயரை சொன்ன அளவிலே குணம் என்பதே நினைவிற்கு வந்து அதுவே பேசப்படுகின்றது, நுகரப்பட்டதை போல நினைக்கப்படுகின்றது.
இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்று நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும்னா, பழம், மாம்பழம் என்ற உடனே மாம்பழத்தின் சுவை நினைவிற்கு வருகின்றது. பலாப்பழம் என்ற உடனே பலாப்பழத்தின் சுவை நினைவிற்கு வருகின்றது. சப்போட்டா பழம் என்ற உடனே சப்போட்டா பழத்தின் சுவை நினைவிற்கு வருகின்றது. பேரீச்சம்பழம் என்று சொன்ன உடனே அந்த பேரீச்சம்பழத்தினுடைய தனிப்பட்ட சுவை நினைவிற்கு வருகின்றது. அதனால தான் இப்போ பிள்ளைகளை கூட என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கும்போது அந்த டேஸ்ட்டு நினைவில் இருப்பதுனால சில பேர் சொல்கிறாங்க எனக்கு சாக்லேட் வேணுங்கிறாங்க, சில பேர் ஸ்ட்ராபெரி வேணுங்கிறாங்க, சில பேர் வானிலா வேணுங்கிறாங்க. அப்பொழுது அந்த குணம் நினைவில் இருக்கின்றது. அந்த குணத்தோடு அந்த ஐஸ்கிரீம் அது அத்விதப்பட்டு இருக்கின்றது. குணத்தின் நினைவில் கொண்டு தான் பிள்ளை சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு கேட்குது என்பதனால குணத்திற்கும் குணிக்கும் ஒரு அத்விதம் இருக்கின்றது. அந்த அத்விதம் எதனால் இருக்கின்றது என்று கேட்டால் பிரிப்பின்றி விளங்குவதனால் இருக்கின்றது. உடன் நிகழ்ச்சி என்று அது சொல்லப்படும். மாம்பழம் என்று சொன்னாலே அதனுடைய சுவையானது நினைவுக்கு வருதல் என்பது உடன் நிகழ்ச்சி காரணமாக என்று பார்க்கின்றோம். இந்த உடன் நிகழ்ச்சி என்பது குணத்திற்கும் குணிக்கும் இயல்பாகவே அமைகின்றது. ஆகவே உலகிலே வெவ்வேறு குணங்களை கொண்ட வெவ்வேறு குணிகளாகின்ற பொருள்கள் அந்த குணங்களை கொண்டே அறியப்படுகின்றன. அந்த குணிகளின் பெயரை சொன்ன அளவிலே குணங்களே நினைவிற்கு வருகின்றன, குணங்களே கருதப்படுகின்றன. மாம்பழம் என்று சொல்லப்பட்ட அளவிலே மாம்பழத்தின் சுவைதான் கருதப்படுகின்றது. மாம்பழத்திலே பல வகை இருக்கலாம். எத்துணை பழுத்ததை போல் இருந்தாலும் புளிப்புச்சுவை நீங்காத சில ஜாதி பழங்கள் உண்டு. அவற்றை அறிந்தவர்கள் அவற்றிற்கு பெரிய விலை கொடுத்து வாங்க மாட்டார்கள். சாம்பார் வைக்கிறதுக்கு வேணால் பயன்படும் என்று வாங்கிக் கொள்ளலாம், ஆனால் இனிய கனியின் சுவையை நுகர்வதற்கு வாங்க மாட்டார்கள். வெளியிலே பச்சை தோல் இருந்தாலும் கூட அந்த மாம்பழத்தினுடைய பழுத்த மனம் விட்டதென்றால் உள்ளே இனிப்பாகத்தான் இருக்கும் என்று சில ஜாதி மாம்பழங்கள் உண்டு. அவற்றின் பெயரை கேட்டவுடனே அதற்கு அதிக விலை கொடுத்து கூட வாங்குகின்றார்கள். என்ன காரணம்னா, நிச்சயமாக அந்த பழம் புளிக்காது, இனிப்பாகத்தான் இருக்கும். இந்த குணங்கள், இந்த தன்மைகள் அந்த பெயர்களை கேட்ட அளவிலேயே நாம் நினைவிற்கு கொண்டு வருகின்றோம். ஆகவே இது ஒரு விதமான அத்வித கலப்பு என்பதை உணர வேண்டும். எதை போலன்னு கேட்டால், என்னுடைய பெயர் ரமணன் என்று நீங்கள் அழைத்த அளவிலே நான் ஏனென்று கேட்கின்றேன் என்பது ஒரு விதமான அத்வித கலப்பு. அதை போல மல்கோவா என்று சொன்னால் அதனுடைய சுவை என்பது நினைவிற்கு வருகின்றது. அது ஒரு விதமான அத்வித கலப்பு. இப்பொழுது பெயரும் மனிதனும் குணமும் குணியும் ஆக மாட்டார்கள். ஆனால் சுவையும் பழமும் குணமும் குணியும் ஆகின்றன. இனிய இசையும் ராகமும் பண்ணும் குணமும் குணியும் ஆகின்றன என்பது இதற்குள்ள வேறுபாடு. இப்பொழுது ஒரு மனிதனுடைய பெயர் அதனை தன் பெயராக உயிர் பாவித்து விட இருத்தல் என்பது பிரிப்பின்றி நிற்றலுக்கு எடுத்துக்காட்டு ஆகாது. அது கலப்பிற்கு மட்டும்தான் எடுத்துக்காட்டு. அப்பொழுது நீங்கள் என்னை பெயரை சொல்லி திட்டப் போகிறீர்கள் என்று நான் யூகித்து விட்டால், நீங்கள் என்னை கூப்பிட்டாலும் காதில் விழாதது போல் விரைவாக அந்த இடத்தை விட்டு நீங்கி விடுவேன் என்பதனால என்னுடைய பெயரை நானாக பாவித்தலும் உண்டு, வேறாக பாவித்தலும் உண்டு. ஆகவே அங்கு பிரிப்பின்றி நிற்றல் என்பது இல்லை. ஆனால் இங்கு குணத்திற்கும் குணிக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு என்பது நீங்காதிருத்தல், பிரிப்பின்றி நிற்றல் என்ற உறவாகும். இந்த நீங்காதிருத்தல், பிரிப்பின்றி நிற்றல் என்ற உறவு இருக்கின்றதே, இதுதான் உடன் நிகழ்ச்சி என்று கூறப்படும். ஆகவே கடவுள் பசுபாசங்களை கலந்திருப்பது என்பது அந்த பசுபாசங்களை படைத்தற்கு காரணமாக இருக்கின்ற அவனுடைய திருவருளுடைய
கலப்பினால் ஒன்றாதல் தன்மையும். அப்படி ஒன்றாயிருந்தாலும் பசு பாசங்களினாலே பெருமான் கரைபடாதிருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அவருடைய பொருள் தன்மையினால் வேறாயிருக்கின்ற தன்மையும், தொடர்ந்து பசுபாசங்கள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற அவனுடைய உடன் நிகழ்ச்சியாகின்ற உடனிருத்தல் தன்மையும் ஆகிய 3 அடையாளங்கள் இந்த அத்வைத கலப்பிற்கு பெரியோர்களாலே கூறப்படுகின்றன. அந்த 3வது அடையாளம் என்பது எங்கும் கலந்திருத்தல், பிரிக்க வாராதிருத்தல் என்ற 2 அடையாளங்களை உள்ளடக்கியது. அதான் உடன் நிகழ்ச்சி என்று சொல்லப்படும். இப்பொழுது பாடலுடைய பதவுரையை பார்ப்போம். பண்ணும் ஓசையும் போல என்று சொன்னார். பன்னிடை தமிழப்பாய் பழத்தினில் சுவையப்பாய் என்பது திருக்குறுகாவூர் வெள்ளடை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம். அங்கு தமிழ் என்று சொல்லப்பட்டது இனிய ஓசையினை குறிக்கின்றது. தமிழ் என்றால் இனிமை. இப்பொழுது ஒரு தாம்பாளத்தை கீழே போட்டாலும் ஓசை உண்டாகின்றது, ஒரு தாண்டகத்தை பாடினாலும் ஓசை உண்டாகின்றது. ஆனால் தாண்டகத்தை பாடும்போது உண்டாகின்ற ஓசை என்பது இனிய ஓசை. அரியானை அந்த நருதம் சிந்தையானை என்று பாடும்போது உண்டாகின்ற ஓசை என்பது இன்பமாக விளைகின்ற ஓசை. தவறி போய் ஒரு டம்ளரை கீழே போட்டால் உண்டாகின்ற ஓசை அதுவும் ஓசை தான். அதில் இன்பம் பயக்கும் என்று உறுதி இல்லை என்பதனால பண்ணிலே உண்டாகின்ற ஓசையினை தமிழ் என்று சொன்னார் நம்பி ஆரூரர். அதாவது இனிய ஓசை என்பது பொருள். பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவையொப்பாய் என்று சொன்னார். பழத்தினில் சுவை என்பது என்னன்னு கேட்டால், அந்த பழமே காயாக இருக்கும்போது அதனுடைய சுவையை விட அது பழுத்த நிலையிலே அதனுடைய சுவை என்பது இனிமை கூடிய சுவை. இவ்வாறு இறைவன் எல்லா பொருள்களிலும் இனிமை பயப்பவனாக இருக்கின்றான் என்ற கருத்தினை கூறுவதற்காக கண்ணிடை மணியொப்பா என்று கண்ணிற்குள்ளே இருக்கின்ற மணிதான் காட்சிக்கு துணை செய்கின்றது. கடுவிருள் சுடரொப்பாய் என்று சொன்னார். கடிய இருளிலே அந்த துன்பத்தை போக்குகின்ற சுடராக பெருமான் இருக்கின்றான் என்று பெருமானுடைய நன்மையை கூறினார். சங்கரத்தன்மை நன்மையை கூறினார். அந்த 4 எடுத்துக்காட்டுகளிலே 2 இங்கு நம்முடைய உதாரண வெண்பா கூறுகின்றது. என்ன காரணம்னா, பண்ணிற்கும் தமிழிற்கும் இருக்கின்ற உறவு குணிக்கும் குணத்திற்கும் இருக்கின்ற உறவு, பழத்திற்கும் சுவைக்கும் இருக்கின்ற உறவு குணிக்கும் குணத்திற்கும் இருக்கின்ற உறவு. ஏனைய 2 எடுத்துக்காட்டுகளிலே இது நின்று போகின்றது என்பதனால அது இங்கு சொல்லலை. இப்பொழுது பண்ணும் ஓசையும் போல என்று சொன்னால், பண்ணும் அதனின் வேறாகாத 7 இசையாகின்ற இனிய ஓசையும் போலவும். 7 இசை என்றால் சப்தஸ்வரம். அது ஓரிரு சுரங்கள் குறைந்தாலும் அது ராகம்தான். அந்த இனிய ஓசை என்று கொள்ள வேண்டும். வேறாகாத என்று சொன்னால் பண்ணிற்கு வெளியிலே அந்த ஓசை இல்லை என்பது பொருள். அனன்யமான என்பது பொருள். இந்த பண்ணிலே தோன்றுகின்ற இனிய இசை என்பது பண்ணிற்கு வெளியே இல்லை. இட் இஸ் நாட் எக்ஸ்டர்னல் டு இட். அது மட்டுமில்லை, அது அந்த பண் முழுவதும் வியாபித்திருக்கின்றது. அது இசைக்கப்படும் வரையிலும் கரந்தும் இருக்கின்றது, ஒளிந்தும் இருக்கின்றது. ஆகவே அது மறைந்திருக்கின்றதும் அதற்கு ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு அடையாளம் என்று பார்க்கின்றோம். விறகிலே நெருப்பு கடையப்படுவதனால் தோன்றுகின்றது, ஆனால் கடையப்படும் வரையிலும் மறைந்திருக்கின்றது. பூமியிலிருந்து எடுக்கப்படுகின்ற தங்கம், மாணிக்கம், மரகதம் போன்ற ஒளிப்பொருள்களிலும் அவை பட்டை தீட்டப்படுவதனாலே ஒளியானது, கடையப்படுவதனாலே ஒளி தோன்றுகின்றது. பூமியிலேருந்து வெட்டி எடுக்கிற தங்கம் கண்ணங்கரையில்னு கறி போல தான் இருக்கும். அப்புறம் ஒரு ப்ராசஸ்னால தான் அது தங்கமாகின்றது என்று பார்க்கின்றோம். அதுபோல் பாலிலிருந்து நெய் வருகின்றது, அதான் எண்டு ப்ராடக்ட். அதற்கு பிறகு அதிலிருந்து ஒன்றும் வராது. பாலை புறையுற்றி தயிராக்கி, தயிரை கடைந்து வெண்ணெய் உண்டாக்கி, வெண்ணெயினை உருக்கி நெய்யை கொண்டு வந்துவிட்டோம் என்றால் நறு மணமும் இன் சுவையும் உண்டவருக்கு உடம்பிலே உடனேயே அந்த தெம்பினை தருகின்ற ஆற்றலும் கொண்ட நெய் என்ற நிலைக்கு வந்து விடுகின்றது. அதற்கு பிறகு அதற்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் இந்த நெய் நெய்யாக உண்டாவதில்லை. நெய் எங்கே இருக்கின்றது? பாலிற்குள்ளே இருக்கின்றது. பாலிற்குள்ளே நெய்
பால் முழுவதும் வியாபித்திருக்கின்றது, பாலிலே நீங்காதிருக்கின்றது, பாலிலே மறைந்திருக்கின்றது. அப்பொழுது பாலினுடைய சாரம் என்று சொல்லப்படுகின்றது நெய். இப்பொழுது ஒரு குணிப்பொருளுடைய குணமாகவும் வேறு காரணங்களினாலே நீங்காத தன்மை கொண்ட குணமாகவும் அந்த குணிப்பொருளுடைய சாரமாகவும் இவ்வாறு பல நிலைகளிலே ஒரு பொருள் உண்டு என்று சொன்னால் அந்த பொருள் பெருமானுடைய கலப்பிற்கு எடுத்துக்காட்டாகும். ஆனால் இறைவனுக்கு நேரடியான எடுத்துக்காட்டு என்பது உலகத்தில் இல்லை என்பதனால இறைவனுடைய கலப்பிற்கு அந்த கலப்பினுடைய ஒவ்வொரு தன்மைக்கு ஒவ்வொரு பொருள் என்று வெவ்வேறு எடுத்துக்காட்டுகள் நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது உடன் நிகழ்ச்சிக்கு மட்டும் பண்ணையும் ஓசையும் போல பழமதுவும் எண்ணும் சுவையும் போல என்று எடுத்துக்காட்டு கூறினார். ஆனால் சாரம் என்ற ஒரு எடுத்துக்காட்டு இருக்கின்றது. எண்ட் ப்ராடக்ட் என்பது அது சாரம். அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் என்றால் விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாணிக்கச் சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்று பெருமான் பசுபாசங்களுடைய சாரமாக அவற்றிலே மறைந்து நிற்கின்றான் என்பதை சொல்வதற்கு அந்த எடுத்துக்காட்டுகள் கூறப்பட்டன என்று பார்க்கின்றோம். ஆகவே இறைவனுடைய கலப்பு என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. கடவுள் எங்கிருக்கின்றான் என்று கேட்கின்றார்கள். கடவுள் எங்கு இல்லை என்பதுதான் அதற்கு விடை. கடவுள் இல்லாமல் வேறு எந்த பொருளும் இல்லை. அதை ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அ என்ற எழுத்து இல்லாமல் பிற எழுத்துக்கள் இல்லை என்பதைப் போல கடவுள் இல்லாமல் வேறு பொருள்கள் இல்லை என்பதை தெளிவாக அறிய வேண்டும். பண்ணும் ஓசையும் போல பழமும் எண்ணும் சுவையும் போல. பழமும் எண்ணும் சுவை என்றார். எண்ணுதல் என்பது என்னென்னா பழத்தை நினைத்த அளவிலே அதனுடைய சுவை எண்ணத்திற்கு வருகின்றது என்று அடியேன் கூறிய ஒரு பொருள். இன்னொரு பொருளும் கூறப்படுகின்றார். என்னென்னா பழத்திற்கு வேறாக எண்ணப்படாத சுவை, அதாவது பழமாகவே எண்ணப்படுகின்ற அதன் சுவையும் போல. அட்டர் தி வேர்ட் மேங்கோ யூ திங்க் ஆஃப் இட்ஸ் டேஸ்ட். மாம்பழம் என்று சொல்லுங்கள், அதனுடைய இனிய சுவையை நீங்கள் நினைப்பீர்கள். அதுதான் எண்ணுதல் என்று சொல்லப்படுது. அப்போ பழமும் எண்ணும் சுவையும் போல, பழமும் அதற்கு வேறாகாததாய் எண்ணப்படுகின்ற சுவையை போல. எங்குமாம் அண்ணல் தாள் என்று சொன்னார். அண்ணல் தாளாகின்ற திருவருள் எங்குமாம் என்றால் எல்லா பொருள்களிலும் நிறைந்து நிற்கின்றது இறைவனுடைய திருவருள். அப்படி நிற்கின்ற திருவருள் அத்விதம் ஆதல். ஆதல் என்றால் ஆதலால் என்பது பொருள். அத்விதம் ஆதலால் என்றால் பசுபாசங்களிலே பிரிப்பின்றி நிற்கின்ற காரணத்தினாலே மூவகை அடையாளங்களோடு பிரிப்பின்றி நிற்கின்றது. அது என்ன மூவகை அடையாளங்கள்? ஒன்றாயிருத்தல், வேறாயிருத்தல், உடனாயிருத்தல் ஆகிய மூவகை அடையாளங்களோடும் அத்விதம் ஆகின்ற காரணத்தினாலே பசுபாசங்களிலே பிரிப்பின்றி நிற்கின்ற காரணத்தினாலே அருமறைகள் என்றால் உபநிடதங்கள், வேதங்கள் ஒன்று எண்ணாது கடவுளைப் போல் ஒரு பொருள்தான் உண்டு என்று சொன்னதோடு அமையாமல், பிரமம் ஏகம் என்று சொன்னதோடு அமையாமல், அது பலவாகின்ற பொருள்களிலே தான் பிரிப்பின்றி கலந்திருக்கின்றது. இந்த உலகத்திலே உயிர்கள் பல, பாசமும் பல. அடிப்படையிலே பாசம் 3 மாயேயங்கள் என்று கொண்டு ஒவ்வொரு பாசமும் பலவாக பிரிந்து பன்மையை காட்டுகின்றது. இப்பொழுது பசு பாசமாகின்ற 2 வஸ்துக்களும் தங்களுக்குள்ளே பன்மையை ஏற்கும். ஆனால் கடவுள் தன்னிடத்திலே பன்மையை ஏற்க மாட்டான். கடவுள் ஒருவனே. அப்பொழுது திரிபதார்த்தங்களிலே பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களிலே, ஏன் இந்த முப்பொருள்களிலே என்று கேட்டால் தொன்று தொட்டு விளையாது இயல்பாகவே காணப்படுகின்ற இந்த முப்பொருள்களிலே, விளையாது என்றால் இன்னொரு பொருளிலே தோன்றாமல் என்பது பொருள். பதி என்பது இன்னொரு பொருளிலே தோன்றியதில்லை, பசுவும் இன்னொரு பொருளிலே தோன்றியதில்லை, பாசமும் இன்னொரு பொருளிலே தோன்றியதில்லை. அதுவும் எப்பொழுதும் உள்ள பொருள் தான், அது தானாகவே இருக்கின்ற பொருள். அப்படி இன்னொரு பொருளிலே தோன்றாமல் எப்பொழுதும் தொன்று தொட்டு காணப்படுகின்ற அடிப்படை பொருள்கள் 3.
அவை பதி பசு பாசமாகின்ற முப்பொருள். அந்த முப்பொருளிலே பதிப்பொருள் மட்டும்தான் தன்னிடத்திலே பன்மையை ஏற்காது, கடவுள் ஒருவனே என்பதனால. ஆகவே வேதங்கள் ஒன்று என்று சொல்லும், ஏகமேவ என்று சொல்லும். அப்படி சொன்னதோடு நிறுத்திவிடலாமே என்று கேட்டால், அப்படி சொன்னதோடு நிறுத்தாமல் அது தன்னுடைய திருவுருளினாலே பன்மைக்கு இடம் தருகின்ற பொருள்களிலே இரண்டர கலந்திருக்கின்றது என்று சொன்னது. இப்போ பன்மைக்கு இடம் தருகின்ற பொருள்னா என்னன்னு கேட்டால், இப்போ உயிர்கள் பல, உங்களை போல் நான் பேசுகிறதில்ல, நான் நினைக்கிறதில்ல, நான் விரும்புவதை நீங்கள் விரும்புவதில்லை, நான் வெறுப்பதை நீங்கள் வெறுப்பதில்லை, நான் செய்வதை நீங்கள் செய்ய விரும்புவதும் இல்லை. அப்படி நமக்குள்ள அவரவர்களுடைய வாசனையினாலே வேற்றுமைகள் காணப்படுகின்றன. என்னை போல் நீங்கள் இல்லை, உங்களைப் போல் நான் இல்லை, அவரை போல் இவர் இல்லை என்பதனால உயிர்கள் பலதிறப்பட்டு கிடக்கின்றன. ஆகவே அந்த உயிர்களுக்கு ஊட்டாக உணவாக அமைவதுதான் பாசம். அப்பொழுது நீங்கள் சாப்பிட்றத நான் சாப்பிட போகிறதில்ல, என்ன காரணம், நீங்கள் வேற நான் வேற என்பதனால. உங்களுக்கு இடியாப்பம் போதும்னா எனக்கு பரோட்டா வேணும் அவசியமாக என்பதனால நாம் இருவரும் வெவ்வேறு தன்மை கொண்டிருப்பதனாலேயே உணவும் வெவ்வேறு தன்மை கொண்டிருக்கின்றது என்பதனால பாசம் என்பது ஊட்டப்படுகின்ற பொருள் என்பதனால அதுவும் பன்மைக்கு இடம் தரும். பசுக்களும் பன்மைக்கு இடம் தருகின்றார்கள். பன்மைக்கு இடம் தருகின்ற படைப்பிலே வேற்றுமைகள் என்பது ஆயிரக்கணக்கில் காணப்படுகின்றது. அந்த நிலையிலே இந்த வேற்றுமைகளிலே ஒற்றுமையாக தான் ஒருவனாக இருக்கின்ற பொருள் மட்டும் அனைத்திலும் ஒன்றாகவே இருக்கின்றான். அனைத்திலும் ஒன்றாகவே இருக்கின்றான் என்று சொன்னால், அவன் எல்லாவற்றிலும் கலக்கும் பொழுது பொருள் தன்மையினால் வேறாக இல்லாவிட்டால் அவன் தானாக இருக்க முடியாது. எப்படின்னா, சூரிய ஒளி கங்கையிலும் விழுகின்றது, சாக்கடையிலும் விழுகின்றது. சூரிய ஒளி பொருள் தன்மையினால் வேறாக இல்லை என்று சொன்னால் அது கங்கையினால் புனிதத்தை அடையும், சாக்கடையினால் அசுத்தத்தை அடையும் என்று ஆகிவிடும். அது கங்கையிலே பிரகாசிப்பதனால அதுக்கு எக்ஸ்ட்ரா புனிதத்தன்மை இல்லை, அது சாக்கடையிலே பிரகாசிப்பதனால அது கெட்டுப்போவதும் இல்லை. என்ன காரணம்னா, அது கங்கையிலும் கலக்கின்றது, சாக்கடையிலும் கலக்கின்றது, ஆனால் தானாக இருக்கின்றது. அதனுடைய ஒளித்தன்மைக்கு தூய்மையும் கூடுவதில்லை, தூய்மை குறைவதும் இல்லை என்று பார்க்கின்றோம். அதே போல் இது ரிலேட்டிவான ஒரு எடுத்துக்காட்டு. ரிலேட்டிவ்னா என்னென்னா, நாம் அறிகின்ற நிலையிலே இருக்கின்ற எடுத்துக்காட்டு. கடவுளுக்கு எந்த எடுத்துக்காட்டும் இல்லை என்பதை அடிப்படையில் கொள்ள வேண்டும், தனக்கு உவமை இல்லாதான். இப்போ இந்த எடுத்துக்காட்டிலே ஏதாவது ஒரு குற்றம் நிகழலாம். எப்படி குற்றம் நிகழலாம்? எவ்வளோ நேரம் வெயிலில் இருந்தாலும் சாக்கடை நீரை அதற்காக ஒருவர் பூஜைக்கு பயன்படுத்துவதில்லை. சூரியன் மறைந்து நீண்ட நேரம் இரவினுடைய இருட்டிலே இருந்தாலும் கங்கையிலே நீராடி அதனுடைய நீரினை புனிதம் கொண்டது என்று ஒருவர் எடுத்து வருகிறார்கள் வீட்டிற்கு என்பதனால இந்த எடுத்துக்காட்டு என்பது இறைவனுக்கு செல்லாது. ஆனால் பொருள் தன்மையினாலே சூரியன் தனித்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவனுக்கு தூய்மை அதிகரித்தலோ தூய்மை குறைவோ அவன் கலப்பினாலே பெறுவதில்லை என்ற அளவிலே இந்த எடுத்துக்காட்டினை கொள்ள வேண்டும். இப்பொழுது கடவுள் தான் ஒருவனாய் இருந்து பொருள் தன்மையினால் வேறுபடுவதனால வெவ்வேறு பசுக்களை கலப்பதினாலே அந்த பசுக்களின் தன்மையை அடையப் போவதில்லை. வெவ்வேறாக இருக்கின்ற பாசத்தினை கலப்பதினாலே அந்த பாசத்தின் தன்மையை அடையப் போவதில்லை. ஆகவே அவன் தன்னுடைய தன்மை குன்றாது நிர்விகார பொருளாக தனித்து இருக்கப் போகின்றான். ஆனால் செம்மையாக கலந்தும் இருக்கப் போகின்றான். அவனுடைய கலப்பு இல்லையேல் படைப்பு நிகழாது என்பதை உறுதியாக அறிய வேண்டும் என்பதனால வேதங்கள் அவனை கடவுளை ஒருவன் என்று சொன்னதோடு அமையாமல் அவன் இரண்டற்றவன் என்று கூறுகின்றது, அத்விதம் ஆனவன் என்று கூறுகின்றது. ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, பிரம்ம என்றால் கடவுள், அவன் ஒருவனே, அவன் இரண்டற்று இருக்கின்றான் என்று கூறியது. அதாவது இரண்டாதல் தன்மை தோன்றாமல் இருக்கின்றான். அவன் படைப்பிலே தான் ஒன்றாக கலந்திருக்கின்றான், இரண்டற்ற முறையிலே கலந்திருக்கின்றான், பின்னி பிணைந்திருக்கின்றான் என்று அவனுடைய கலப்பினை கூறுவதற்காகத்தான்
அவன் ஒருவன்தான் உளன் என்று அவனைப் போல் இன்னொருவன் இல்லை என்று சொல்வதோடு அமையாமல் அவன் ஒன்றாயிருந்து பின்னப்பட்டிருக்கின்ற உலகத்திலே இரண்டர கலந்திருக்கின்றான் என்பதை கூறுகின்றது வேதம் என்று இங்கு கூறுகின்றார். அண்ணல் தாள் அத்விதம் ஆதலால், ஆதல் என்பது என்ற சொல்லுக்கு ஆதலால் என்பது பொருள். அருமறைகள் ஒன்று எண்ணாது என்றால் ஒன்று என்று சொன்னதோடு அமையாது என்பது பொருள். அதாவது அதோடு நிறுத்திக்கல வேதம், இப்படி சொன்னா போரும், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று தேவன் ஒருவனே என்று சொன்னார். அவ்வாறு வேதம் சொல்லி அமையவில்லை, போதும் என்று கருதவில்லை. பிரம்மம் ஏகம் என்று மட்டும் கூறி போகாமல் அத்விதம் என்று ஆங்கரையும், அங்கு ஒன்று என்று சொன்ன அந்த இடத்திலேயே அத்விதம் என்றும் சொல்லும். இப்போ ஒன்று என்று சொன்னதோடு நிறுத்திவிட்டால் அதற்கு வேறு பொருள். ஒன்று என்று சொன்னதோடு நிறுத்தாமல் அது இரண்டற்றவன் என்று சொல்வதனால அவன் பிற பொருள்களை இரண்டர கலக்கின்றான் என்ற பொருளிலே வேதமானது கூறுகின்றது. அவனல்லாத பசுபாசங்களை அவன் தோய்கின்றான், இரண்டர கலக்கின்றான் என்பது பொருள் என்று இந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது. இந்த பாடலிலே சொல்லப்பட்ட ஊமைகளிலே ஓசை என்பது குணம், பண் என்பது அக்குணத்தை உடைய குணி என்ற பொருள், சுவை என்பது குணம், பழம் என்பது அக்குணத்தை உடைய குணியாகின்ற பொருள். இவ்வாறு குணியும் குணமுமாக ஊமைகள் அமைந்திருப்பதால் இறைவன் குணியும் உயிர் அதன் குணமும் போலும் என்ற ஒரு ஐயம் ஏற்படலாம். அவ்வாறு எண்ணி விடுதல் கூடாது. இங்கு ஒரு குணம் என்பது குணியிலே எவ்வாறு கறந்து நீங்காது உடன் நிகழ்கின்றதோ அந்த உடன் நிகழ்ச்சி மட்டும்தான் இங்கு போதிக்கப்படுகின்றது. உயிர் என்பது கடவுளுடைய குணம் என்று போதிக்கப்படுவதில்லை. எச்சரிக்கையாக இதை நாம் உணர வேண்டும். இறைவனும் உயிரும் குணியும் குணமும் அல்ல, மாறாக அவ்விரண்டுமே தனித்தனி குணிகள். அவற்றிற்கென்று தனித்தனி குணங்கள் இருக்கின்றன. உயிருக்கென்று உயிர்குணம் இருக்கின்றது, கடவுளுக்கென்று கடவுட்குணம் இருக்கின்றது. அந்த கடவுட்குணம்தான் எண்குணம் என்று சொல்லப்படுவது என்று பார்க்கின்றோம். கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்பதனால எண்குணங்கள் கொண்டவன் கடவுள் என்று சொல்லும்போது அந்த எண்குணங்களிலே ஒன்று கூட உயிருக்கு இல்லை என்பதை அறிய வேண்டும். உயிர்குணம் என்பது வேறு. ஆக இப்போ குணகுணி என்ற அந்த ஐயத்தினை நீக்கிக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்? உயிர் என்பது ஒரு குணி, அதனுடைய குணம் வேறு. இறைவனும் ஒரு குணி, அவருடைய குணம் வேறு என்பதனால உயிர் என்பது இறைவனுக்கு குணமாகாது என்ற அந்த வேற்றுமையை நம்ம ஒரு இதில் இந்த 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 பாடலுக்கு ஒரு எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும், வார்னிங். அப்போ ஏன் இந்த ஊமைகளை சொன்னார்னு கேட்டால், ஒவ்வொரு குணியிலும் குணம் என்பது அதனை வியாபிக்கின்றது, நீங்காதிருக்கின்றது. ஆகவே வியாபித்தலுக்கும் நீங்காதிருத்தலுக்கும் இந்த எடுத்துக்காட்டுகள் கூறப்பட்டன. அவ்வாறு பார்க்கும் பொழுது எது எதனை வியாபிக்கின்றது என்று ஒரு கேள்வி வருகின்றது. அப்படியே வியாபித்தலுக்குத்தான் கூறப்பட்டது என்று சொல்லும் பொழுது இறைவன்தான் பசுபாசங்களை வியாபிக்கின்றான் என்று கொள்ள வேண்டும். ஆகவே பழத்தின் சுவை பழத்தினை வியாபிப்பதைப் போல ஒரு சீகாமர் என்ற பண்ணினுடைய இசை அந்த சீகாமரம் என்ற பண்ணினை வியாபிப்பதைப் போல இங்கு கூறிய ஊமைகள் இறைவனுடைய வியாபகத்தை எடுத்து காட்டுகின்றன. இறைவன் பசுபாசங்களை வியாபிக்கின்றான். இறைவன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற ஒரு சர்வ வியாபக பொருள். சர்வ வியாபகம் என்றால் எல்லா இடத்தும் வியாபிக்கின்ற, வியாபித்தல் என்றால் நிறைந்திருத்தல், பெனிட்ரேட்டிங், கலத்தல். அணு அளவிற்கு கூட தனக்கு புறம்பே ஒன்றினை விட்டுவிடாது அதனை துளைத்து கலத்தல். அவ்வாறு சர்வ வியாபகம், பெருநிறைவு என்று சொல்லப்படுவது இறைவனுடைய நிறைவு. அந்த நிறைவிற்குள்ளே அடங்குகின்ற உயிர் இருக்கின்றது, அது அடங்குகின்ற நிறைவு. கலப்பு என்பது சமமாக அங்கு நிகழ்கின்றது என்று பார்க்கின்றோம். பிற பொருள்கள் யாவும் அதனிடத்தில் வியாபியமாய் அடங்கி நிற்பன. அடங்கிய நிறைவு என்று அந்த கலக்கப்படுகின்ற பொருளுடைய நிறைவு சொல்லப்படும்.
இப்பொழுது இந்த இரண்டாவது நூற்பாவினுடைய முதல் அதிகரணத்தில் 3 எடுத்துக்காட்டு வெண்பாக்களிலே தனித்தனியாக முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே அந்த கலப்பினால் ஒன்றாதல் தன்மையும், இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவிற்கு ஏற்பட்ட ஐயங்கள் எதிர் வினாக்களுக்கான விடையை அளிப்பதோடு கூட கொடுக்கின்ற எடுத்துக்காட்டினாலேயே பொருள் தன்மையினால் இறைவன் வேறாயிருத்தலையும், மூன்றாவது எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே உடன் நிகழ்ச்சி என்பது குணகுணிகளுக்குள்ளே நிகழ்வது, அதனை ஒத்த உடன் நிகழ்ச்சி என்பது பெருமானுடைய கலப்பிலே நிகழ்கின்றது. இவ்வாறு நிகழ்வதனால இங்கு குணகுணி என்ற உறவு இருக்கின்றது என்று கருதக்கூடாது. வியாபகத்தை மட்டும் கூறுவதற்காக இந்த உவமை எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டது என்று மூன்றாவது எடுத்துக்காட்டு வெண்பாவினை நமக்கு கூறினார். அதோடு கூட ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம என்று வேதமானது இறைவன் கடவுள் ஒருவனே, அவன் இரண்டற்றவன் என்று ஒருவனே என்று சொன்னதோடு அமையாமல் அவருடைய ஒருமைப்பாட்டினை 2 அண்மையினாலே விளக்கியது. 2 இன்மையினாலே விளக்காமல் 2 அண்மையினாலே விளக்கியது. அதற்கான காரணத்தையும் இந்த மூன்றாவது எடுத்துக்காட்டு வெண்பாவினாலே நமக்கு சொல்லிவிட்டார். தொடர்ந்து 4வது எடுத்துக்காட்டு வெண்பா ஒன்று கூறுகின்றார். அதில் ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றார். அந்த எடுத்துக்காட்டிலே கலப்பினால் ஒன்றாதல், பொருள்தன்மையினால் வேறாதல், பயன்பாட்டினாலே உடன் நிகழ்தல். உடன் நிகழ்ச்சி என்பது பயன் கருதி நிகழ்வதாகும். அந்த பயன்படும் போதுதான் உடன் நிகழ்ச்சியினுடைய ஆற்றலை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கின்றோம். கடவுள் பசுக்களிடத்திலே உயிருக்கு உயிராக இருத்தல் என்பது உடன் நிகழ்தல். அது உயிர்களை, அந்தந்த உயிர்கள் நல்வினை தீவினை பயன்களை நுகரும் வண்ணம் பிரேரித்தலிலே, தூண்டுதலிலே அமைகின்றது. அடுத்த அதிகரணத்தில் இந்த உயிர்களுக்கு இறைவன் எவ்வாறு வினைப்பயனை ஊட்டுகின்றான் என்பதை சொல்ல போகிறார். இப்பொழுது ஒரு மாடை கட்டி போட்டிருக்கோம். அந்த மாட்டினாலே கழுத்தை கட்டி போட்டிருக்கிறதுனால ஒரு 2 அடி தாண்டி போய் மேய முடியாது. அதை அறிந்த ஒரு மனிதன் அதன் முகத்திற்கு கீழாக ஒரு புல்லுக்கட்டை கொண்டு வந்து போடுறார். போட்ட உடனேயே அருகில் இருக்கின்ற காரணத்தினாலே இயல்பாகவே அந்த மாடு அந்த புல்லினை மேய்கின்றது. ஒரு கற்பூரம் இருக்குது. கற்பூரத்துக்கு கொஞ்சம் தொலைவில் நெருப்பு இருந்ததுன்னா கற்பூரம் பற்றி கொள்ளாது. ஆனால் நெருப்பு அருகிலே இருந்தால் கற்பூரம் பற்றி கொள்ளும். அப்பொழுது கற்பூரத்தை நெருப்பிலே காட்டித்தான் கொளுத்த வேண்டும் என்பதில்லை. காட்டாமல் நெருப்பினை அருகிலே வைத்தால் கூட நெருப்பு தன் நாவினாலே கற்பூரத்தை அணைத்தலை பார்க்கலாம். நம்ம அப்படியா தானே கற்பூரமானது கொளுத்தி கொள்ளும். காந்தம் என்பது இரும்பு ஊசிகளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. தொலைவிலே இருக்கின்ற இரும்பு ஊசி காந்தத்தினால் ஈர்க்கப்படுவதில்லை. ஆனால் ஒருவர் இரும்பு ஊசியை காந்தத்தில் சேர்ந்து ஒட்ட வேண்டும் என்பதில்லை. அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சா போகிறோம். அதனுடைய காந்த ஆற்றல் செயல்படுகின்ற வட்டத்திற்குள்ளே அந்த ஊசியை கொண்டு போய் வாளா விட்டால் போதும். அது என்ன பண்ணுது? அந்த ஊசியானது போய் அங்கு ஒட்டி கொள்கின்றது என்று பார்க்கின்றோம். இதை போல உயிர்கள் தாமாகவும் வினை பயன்களை அறிந்து உண்ணமாட்டார். வினைகளும் அறிவற்ற ஜடப்பொருள் என்பதனால தம்மை செய்தவனை அறிந்து சென்று சேரமாட்டார். இப்படி இருக்கும்பொழுது கடவுள் வினைப்பயனை உயிர்கள் நுகரும் வண்ணம் துணை செய்கின்றான். வினைப்பயனை அந்த உரிய உயிர்களுக்கு அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்றான் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு அவன் செய்வது என்பது உயிர்களை அந்த வினைப்பயன்களை நுகர தூண்டுதலாகும், பிரேரித்தல் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு சேத்தன வர்க்கம் அறிவுடைய உலகத்திற்கு இறைவன் உயிருக்கு உயிராக இருந்து அதனுக்கு நல்லறவும் தீயனவும் காட்டி அவற்றை தூண்டிக்கொண்டே இருக்கின்றான். நானேதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய் என்று அப்பெருமானே திருவானைக்கா தாண்டகம் இருக்கின்றது. இவ்வாறு அவன் செய்தல் உடனிருத்தல் என்ற அவனுடைய கலப்பினுடைய பயன்.
அதனுடைய பெனிஃபிட், நல் விளைவு. ஆகவே உயிர்களை அவன் பிரேரிக்கின்றான், தூண்டுகின்றான் அப்படின்னு பார்க்குறோம். ஜடப்பொருள்களை அவன் என்ன செய்கின்றான் பாசத்தில் என்றால், ஜடப்பொருளுக்கும் இயக்கம் வேண்டப்படுகின்றது. அந்த இயக்கத்திற்கு இறைவனுடைய திருவுருளே காரணமாகின்றது. அப்பொழுது ஜடமாகின்ற அறிவற்ற உலகம் அது சில சட்ட திட்டங்களுக்கு ஏற்பவே இயங்குகின்றது. அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் திருவுருளினாலே அமைக்கப்பெறுகின்ற சட்டத்திட்டங்கள். திருவுருள் என்று சொல்லப்படுகின்ற இறைவனுடைய சக்தி இருக்கின்றதே, அதனை பெருமானுடைய திரு உள்ளம், ஹிருதயம் என்றும் ஆகமங்கள் கூறுகின்றன. என்பதனால பெருமானுடைய திருவுள்ளத்தின்படிதான் ஜடப்பொருள்களும் இயங்குகின்றன, அவற்றின் தன்மைகளை குணங்களை வெளிப்படுத்துகின்றன என்று பார்க்கின்றோம். ஆகவே அதற்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு பெருமானுடைய கலப்பு என்பது அங்கு உடன் நிகழ்ச்சியாக காணப்படுகின்றது. இப்பொழுது இந்த மூன்றுக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு எடுத்துக்காட்டினை நான்காவது எடுத்துக்காட்டு வெண்பா நமக்கு கூறுகின்றது. அதனை படிப்போம். அறக்கொடு சேர்த்தி அனைத்த அக்கல் போல் உருக்கி உடங்கியைந்து நின்று பிரிப்பின்றி தானே உலகம் தமியேன் உளம் புகுதல் யானே உலகென்பன் இன்று என்ற பாடல். சாணைக்கல் என்று ஒரு கல் இருக்கின்றது. அந்த கல் இருக்கின்றதே, அது கூர்ப்பு தீர்ந்து போன ஆயுதங்களை எல்லாம் தீட்டி ஷார்ப்பாக பண்ணுறதுக்காக, கூர் ஏற்றுவதற்காக பயன்படுகின்றது. அப்போ மழுங்கி போன அரிவாள் மனை, கத்தி, அரிவாள், ஏறைய சூலம் போன்ற ஆயுதங்கள், ஈட்டி, வேல் இவற்றையெல்லாம் அவை மழுங்கி போவதற்கு காரணம், கூர்ப்பு குறைந்து போவதற்கு காரணம் செடிமெண்ட்ஸ், அவற்றிலே சேர்ந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து பிளண்ட் ஆயிடுது. இப்பொழுது சாணக்கல்லிலே தேய்ப்பதனால அவையெல்லாம் என்ன ஆகுது, அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் சேர்ந்த உலோக அழுக்குகள் எல்லாம் நீங்கி அந்த உலோகம் ஷார்ப்பாகின்றது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த செயலை கல் தானாக செய்யாது, அரக்கு தானாக செய்யாது. அரக்கும் அரக்கினை உருக்கி கல்லினை பொடி செய்து அந்த உருக்கிய அரக்கிலே கற்பொடியை தூவி குளிர விடுவார்கள். குளிர விட்டால் அது சாணைக்கல்லாக ஆகிவிடும். அந்த சாணைக்கல் சொர சொர என்று இருக்கும். அந்த சாணைக்கல்லிலே நீங்கள் பட்டாக்கத்தியை தீட்டுவதனால, இப்படி போக வர தீட்டுவதனால அந்த கத்தியினுடைய மழுங்கல் நீங்கி அது கூர்ப்பாகின்றது. இப்பொழுது இந்த பயன் எளிதிலே கிட்டுகின்றது. இது கிட்டுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த உடன் நிகழ்ச்சி காரணம். அரக்கினை உருக்கி பொடி செய்யப்பட்ட கல் பவுடர், அதனை அதில் தூவி சாணைக்கல்லை உண்டாக்கும் பொழுது அந்த கற்பொடி என்பது இந்த சாணைக்கல்லிலே அரக்கோடு சேர்ந்து காணப்படுகின்றது. எப்படி சேர்ந்து காணப்படுகின்றது? கலப்பினால் சேர்ந்து காணப்படுகின்றது. அந்த கலப்பினால் ஒன்றாகி இருக்கின்றது, தனியாக பிரிந்து நிற்கவில்லை என்பது பொருள். ஆனால் அதனை பார்க்கும் பொழுதே அரக்கின் பயன் வேறு, கல்லின் பயன் வேறு. கற்பொடியினுடைய தன்மையினால்தான் கூர் ஏறப்போகின்றது என்பதனால அரக்கிற்கான பொருள் தன்மை வேறு, கல்லினுடைய பொருள் தன்மை வேறு என்று நுணுகி ஆராய்ந்தால் சாணைக்கல்லிலே இரண்டு பொருள்கள் கலந்திருக்கின்றன என்பது ஆராய்ச்சிக்கு வருகின்றது. ஆகவே பொருள் தன்மையினாலே வேறுபாடு தோன்றுகின்றது. இருந்தாலும் எந்த விடத்திலும் அந்த கற்பொடியானது பிரிந்து நிற்கவில்லை. அவ்வாறு பிரிந்து இருந்தால் அந்த அரக்கு உதிர்ந்து போகும். உருக்கிய அரக்கிலே அதனுடைய பகுதி முழுவதும் இந்த கற்பொடியை சேரவில்லை என்று சொன்னால் குளிர்ந்த பிறகு அந்த அரக்கினை ஒடித்து விடலாம். இப்பொழுது சாணைக்கல்லிலே அவ்வாறு செய்ய முடியாது. அது அந்த சாணைக்கல் முழுவதும் அரக்கும் கற்பொடியும் சேர்ந்தே இருக்கின்றன, பிரிக்க வாராது இருக்கின்றன. இதுதான் உடன் நிகழ்ச்சி. இந்த உடன் நிகழ்ச்சியின் பயனாக பலன் ஏற்படுகின்றது. என்ன பலன் என்று கேட்டால் ஆயுதங்களை கூறியற்ற முடிகின்றது என்று பார்க்கின்றோம். அதை போல இந்த கடவுளானவன் பசுபாசங்களிலே கலந்திருக்கின்றான்.
அவ்வாறு கலந்திருக்கின்றான். அவன் பிரிப்பின்றி கலந்திருக்கின்றான், பிரிக்க வாராது கலந்திருக்கின்றான். கலந்திருக்கின்றான் என்று சொன்னால் ஏதோ ஒரு நாளிலே ஏதோ ஒரு இடத்திலே அரக்கினை உருக்கி இந்த கற்பொடியினை தூவி சாணக்கல்லை உண்டாக்கியதைப் போல கடவுள் இந்த பசுபாசங்களிலே ஒரு நல்ல நாளிலே ஒரு நல்ல இடத்திலே அவன் போய் கலந்தான் என்பதில்லை. இது தொன்று தொட்டு எப்பொழுதுமே உள்ளது, இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் என்பதைப் போல இது யாண்டுமே உள்ளது என்பதனால்தான் எடுத்துக்காட்டுகள் அவனை விளக்க மாட்டா என்று சொன்னேன். ஆகவே இந்த பிரிப்பின்மை என்பது எப்பொழுதும் உள்ள தன்மை. அப்ப இறைவனுடைய பெரு நிறைவில் இருந்து பசுபாசங்களை பிரித்து எடுக்க முடியாது. என்ன காரணம்னா இவை என்று முதல் சேர்ந்திருக்கின்றன என்று யாரும் அறிய மாட்டார்கள். இது தொன்று தொட்டு எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கும் என்பது பொருள். அப்படி பிரிப்பின்றி தானே உலகாம் என்றால் பெருமான் உலகாம் கலப்பினால் உலகே ஆம், தானே ஆம் பொருள் தன்மையினால் தானே ஆம், தானே உலகாம் உலகே தானாம், உடன் நிகழ்ச்சியினாலே உயிர்க்கு உயிராதல் தன்மையினாலே உயிரும் தானுமாய் உடனாகியும் நிற்பான் என்பது இந்த பாடலுக்கு பொருள். அறக்கொடு சேர்த்தி அனைத்த அக்கல்போல் உருக்கி உடங்கியைந்து நின்று பிரிப்பின்றி தானே உலகாம் என்பது வரையிலும் பதவுரை பார்ப்போம். உருக்கி என்பதை பாடலுக்கு முதலிலே கொண்டு கூட்ட வேண்டும். உருக்கி அறக்கொடு சேர்த்தி அனைத்த அக்கல்போல், அரக்கினை உருக்கி அறக்கொடு சேர்த்தி, அந்த உருக்கப்பட்ட அறக்கோடு சேர்த்தி, அனைத்த என்றால் ஒன்றாக்கப்பட்ட, அக்கல்போல் என்றால் அந்த கல்லின் பொடி போல என்பது பொருள். கல் என்பது தூளாக்கப்பட்ட கல்லினை காட்டுகின்றது, நுண் தூளாக்கப்பட்ட கல். அந்த கற்பொடி அறக்கோடு ஒன்றாய் இணைந்து நீக்கமின்றி நிற்பது போல இறைவன் பசுபாசங்களை உடங்கியைந்து என்றால் உயிர்களோடு ஒன்றாய் இயைந்தும், நின்று என்ற இடத்திலே பொருள்தன்மையினால் வேறுபட்டு நின்றும், வேறுபட்டு நிலைவற்றும், வேறாய் நிலைவற்றும், பிரிப்பின்றி என்றால் அவற்றோடு நீங்காது யாண்டும் உடனாகியும், எவ்விடத்தும் உடனாகியும், தானே உலகாம் என்ற இடத்திலே தானாம் பொருள்தன்மையினால் தானாம், உலகாம் கலப்பினால் உலகமே ஆவான். தானே உலகாம் என்றால் இயக்குகின்ற காரணத்தினாலே, உயிர்க்கு உயிராகின்ற தன்மைன்னு சொல்லுவாங்க. என்ன உயிர்க்கு உயிராகின்ற தன்மைனா, உடலுக்கு உயிராகின்ற தன்மையினால உயிர் உடம்பினை இயக்குகின்றது. உயிர்க்கு உயிராகின்ற தன்மையினால கடவுள் உயிரினை உயிர் உடம்பினை இயக்குவதை போல் இயக்குகின்றான் என்பதுதான் சொல்லப்பட்டது உயிர்க்கு உயிரான் தன்மை என்பதனால. உயிர்க்கு உயிரான் தன்மை என்ற தொடருக்கு என்ன பொருள்னா, உயிராம் தன்மை என்பதுதான் பொருள். உடம்பிற்கு உயிராதலினாலே உடம்பிற்கு இயக்கம், உயிரில்லாத உடம்பு இயங்கப் போவதில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ உயிர்க்கு உயிராதல்னா என்ன, உயிரில்லாத உடம்பு எவ்வாறு இயங்காதோ அதுபோல கடவுள் இல்லாத உயிரும் இயங்காது. அப்பொழுது உயிரையே உடம்பு போல் வைத்துக்கொண்டு கடவுள் உயிர் போல் இருக்கின்றான். யாருக்கு உயிராக இருக்கின்றான் என்று கேட்டால் உயிருக்கே உயிராக இருக்கின்றான். அப்போ உயிருக்கே உயிராக இருத்தல் என்பது உடம்பிற்கு நம்முடைய உயிர் உயிராக இருத்தலை போல, உடம்பினுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருத்தலை போல உயிருக்கு உயிராகின்ற இறைவன் இருப்பதனால்தான் உயிரும் சிந்திக்கின்றது, இயங்குகின்றது, விரும்புகின்றது, செயல்படுகின்றது. அந்த கடவுள் அங்கு உயிருக்கு உயிராக இல்லை என்றால் உயிரில்லாத உடம்பு போல உயிரே இருக்கும் என்பது பொருள். உயிர் சிந்திக்காது, விரும்பாது, செயல்படாது, அறியாது. அது கடவுள் உள்ளே இல்லை என்றால் உயிரில்லாத உடம்பு போல ஜடம் போல இருக்கும். ஆகவே கடவுளுடைய உயிர்க்குயிரான் தன்மையினால தான் இது இருக்கின்றது, உயிரானது உயிராக இருக்கின்றது என்பது பொருள். அந்த உயிர்க்குயிரான் தன்மையினாலே கடவுள் உடன் நிகழ்கின்றான். இப்பொழுது உயிருக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ஐயா, உயிர்க்குயிரான் தன்மை என்பது உயிர்க்குத்தானே பொருந்தும், பாசமாகின்ற ஜடப்பொருளுக்கு எவ்வாறு பொருந்தும் என்று கேட்டால், உலகிலே அறிவற்ற உயிரற்ற பாசப்பொருளுக்கும் இயக்கம் காணப்படுகின்றது. யாரும் மறுக்க முடியாது. காற்று வீசும் பொழுது கடல் அலை எழும்புகின்றது, ஆறு கரை உருண்டு ஓடுகின்றது.
நெருப்பு ஒரு ஜடப்பொருள்தான். ஆனால் அருகிலே அதற்கான உணவுப் பொருளை வைக்கும் பொழுது அது தன்னுடைய கையினை நீட்டுவதைப் போல, நாவினை நீட்டுவது போல அருகிலே வைக்கப்பட்ட எரிதுரும்பினை பற்றி இழுத்து உண்கின்றது. உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் பிசிக்கல் லாஸ், பௌதிக சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுகின்றன. ரசாயனங்கள் எல்லாம் ஒன்றொன்று கலக்கும் பொழுது விளைவுகள் ஏற்படுகின்றன, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்பொழுது சட்டதிட்டங்களுக்கு ஏற்பட்டு இயக்கம் இருக்கின்றது. இயக்கம் இல்லை என்றால் விளைவு இருக்காது. இப்பொழுது ஒரு ஆசிட்டில், ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட்டில் ஒரு காப்பர் ஃபைலிங்ஸை போட்டால் அது ரியாக்ட் ஆகி காப்பர் சல்ஃபேட் உண்டாகுது, சல்ஃபர் டை ஆக்சைடு வெளிவருகின்றது. இவ்வாறு ஒரு பலன் கிட்டுகின்றது, இயக்கம் ஏற்படுகின்றது. இதை பார்த்தால் உயிருள்ள பொருள் போல ஒரு ஐயமே உண்டாகின்றது. அது உயிரற்ற பொருள் என்று நமக்கு எவ்வாறு தெரிகின்றதுன்னு கேட்டால், அதற்கு இச்சை இல்லை என்பதனால்தான் தெளிவாகின்றது. அது விரும்பினால்தான் இது நிகழும், விரும்பாவிட்டால் நிகழாது என்று அதற்கு சுதந்திரம் இல்லை, அதற்கு விருப்பமே இல்லை. எப்பொழுது நைட்ரிக் ஆசிட்டில் காப்பர் ஃபைலிங்ஸை போட்டாலும் காப்பர் நைட்ரேட் உண்டாகும், நைட்ரஜன் பெராக்சைடு வெளியில் வரும். அது விரும்பினால்தான் வரும் என்ற சுதந்திரம் இல்லை. ஆகவே விருப்பம் சுதந்திரமின்மை என்ற காரணத்தினால்தான் அதனை ஜடப்பொருள் என்று முடிவு செய்கின்றோமே அல்லாமல் அதற்கு இயக்கம் இல்லை என்பதில்லை. உலகிலே இருக்கின்ற பாசப்பொருள்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. உயிர்களுடைய விருப்பத்திற்கும் செயலுக்கும் எவ்வாறு இறைவனுடைய கலப்பு காரணமாகின்றதோ அதை போல ஜடப்பொருளுடைய இயக்கத்திற்கும் கடவுள் காரணமாகின்றான். வேறுபாடு என்னென்ன, உயிர்களுக்கு இச்சை உண்டு, சுதந்திரம் உண்டு. ஜடப்பொருளுக்கு இச்சை இல்லை, சுதந்திரம் இல்லை, ஆகவே அறிவு இல்லை என்ற ஒரு வேறுபாடு இருக்கின்றதே தவிர இயக்கம் என்பது பசுக்களிடத்தும் காணப்படுகின்றது, பாசத்தினிடத்தும் காணப்படுகின்றது. இந்த இருவகை இயக்கத்திற்கும் கடவுளின் கலப்புத்தான் காரணமாகின்றது. அந்த கலப்பு உடன் நிகழ்ச்சியினால் காரணமாகின்றது. அப்ப பசுபாசங்களுடைய தோற்றத்திற்கு, அதாவது படைப்பு நிலைக்கு காரணம் கலப்பினால் ஒன்றாதல் தன்மை, அவற்றின் இயக்கத்திற்கு காரணம் கலந்தபின் பிரியாதிருக்கின்ற உடன் நிகழ்ச்சி என்ற அந்த தன்மை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் அந்த பாலுடைய முதற் பகுதிக்கு பொருள் செய்தோம். அடுத்தது இன்னொரு பகுதி அதில் இருக்குது, ஒட்டியும் ஒட்டாமலும். தமியேன் உளம் புகுதல் யானே உலகு என்பன் இன்று என்று அந்த வெண்பா முடிகின்றது. இதற்கு என்ன பொருள்னு கேட்டால், புராணங்களிலே, வேதங்களின் சில பகுதிகளிலே முக்தி காலத்திலே இறைவனோடு இரண்டரை கலந்த உயிர், அது உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலே ஜீவன் முக்தர் என்று சொல்லப்படும். அதாவது நம்முடைய உடம்பு, அந்த உடம்பிலே உயிர் எத்துணை நாள் வாழும் என்று சொன்னால், முகந்து கொண்ட வினையாகின்ற பிராரப்த வினை அது தீர்ந்து போகின்ற வரையிலும் உடம்பிலே உயிர் வாழும். ஆனால் உயிர் பிரிவதற்கு முன்பாகவே இறைவனுடைய அருளினாலே, நமக்கு ஞானோதயத்தினாலே இறைவனுடைய அத்வித கலப்பினை உணர்ந்து, அவருடைய தலைமைப்பாட்டை உணர்ந்து மீளா அடிமையாக நாம் அவனுக்கு ஆகினோம் என்று சொன்னால் நமக்கு சிவஞானத்தினாலே முக்தி என்பது கிட்டும். அந்த முக்தி நிலையிலே இந்த உயிர் சில நேரங்களிலே புராணங்களிலே வசனங்கள், முனிவர் பெருமக்கள் சூரியனை படைத்தவனும் நான் தான், சமுத்திரத்தினை படைத்தவனும் நான் தான், இந்த காடாகவும் மலையாகவும் விண்ணாகவும் மண்ணாகவும் விண்மீனாகவும் எல்லாமாக நானே இருக்கின்றேன் என்று பெருமிதமாக கூறிய வசனங்கள் இருக்கின்றன. இந்த சொற்றொடருக்கு என்ன பொருள் என்று கேட்டால், இப்போ வாமதேவர் என்ற முனிவர் இவ்வாறு கூறுவதாக காணப்படுகின்றது. அப்பொழுது இந்த உலகிற்கு கடவுள் கடவுளா, அல்லது அந்த கடவுளின் அருளினாலே முக்தியை பெற்றுவிட்ட வாமதேவர் தான் கடவுளா, இனிமேல் இந்த வாமதேவர் தான் கடவுள், பழைய கடவுளை பதவி நீக்கம் செய்தாகிவிட்டது என்று ஆகிவிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என்ன காரணம்? 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சி மாறுது. இப்போ புதுசாக ஒரு தேர்தல் ஒரு ஆட்சி மாறிவிட்டது என்றால் பதவி பிரமாணம் ஆகலைன்னா கூட அப்போ அவுட் கோயிங் கவர்மெண்ட்டை இனிமேல் யாரும் மதிக்க போகிறது கிடையாது. புதிதாக எலெக்ட் ஆகிருக்கிற அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. அதுபோல் வாமதேவர் பேசுவதை கேட்டால் அதெல்லாம் புராணங்கள்லாம் உண்மை தானே, வேதங்களும் உண்மை தானே. அப்போ அதில் உண்மை என்பதில் சந்தேகம் இல்லை.
அப்படி அவர் கூறுவதை அப்படியே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இவர் புதுசாக கடவுள் என்ற பதவிக்கு வந்து விட்டார் போல தோன்றுகின்றது. இப்படி சில பேருக்கு ஐயம் ஏற்படும். அந்த ஐயத்திற்கு விடை சொல்கின்றார், முக்தி நிலையிலே இறைவன் இரண்டர கலக்கின்ற காரணத்தினாலே அந்த இறைவனுடைய கலப்பினை உணர்கின்ற உயிர் தன்னை தானாக உணராமல் இறைவனாகவே உணரும். அந்த கலப்பு அப்படிப்பட்டது. இந்த கலப்பினை பற்றி திருவாசகம் சொல்லும் பொழுது, எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன், அச்சோயங்கள் அரணே அரு மருந்தே என தமுதே, செச்சை மலர் புரைமேனியன் திருப்பெருந்துறை உறைவான் நிச்சம் என நெஞ்சில் மன்னி யானாகி நின்றானே. நிச்சம் என்றால் உறுதியாக, என நெஞ்சின் மன்னி, என என்றால் என்னுடைய நெஞ்சில் மன்னி. இங்கு நெஞ்சு என்று சொல்லப்படுவது அறிவு. உயிரறிவுக்குள்ளே இறைவன் இரண்டர கலந்திருக்கின்றான். அவ்வாறு கலந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இறைவன் தன்னுடைய திருவடி இன்பத்தினை உயிருக்கு ஊட்டுகின்றான். முன்னர் இறைவனுடைய அறிவு உயிரறிவினை தூண்டுகின்ற காரணத்தினாலே உயிரறிவு புறத்தே பாசப்பொருளை பற்றி இருவினை பயன்களை நுகர்ந்தது. எப்படின்னு கேட்டால், உயிரறிவு கண்ணை பற்றுவதனால்தான் கண் ஒரு பொருளை காண்கின்றது என்று முன்னரே கண்டோம். உயிரறிவினுடைய கருத்து வேறு இடத்திலே இருக்கும் பொழுது கண்ணை விழித்து கொண்டு சென்றாலும் நம்முடைய நண்பரை நாம் காண தவறுவோம். அதனால் அவர் நம்மை கடிந்து கொள்வார் என்பதை பார்த்தோம். அப்போ இந்த உயிரறிவு கண்ணொளியிலே கலப்பதனால காட்சி நிகழ்கின்றது எடுத்துக்காட்டும் நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். அதே போலவே இறைவனுடைய அறிவு என்பது உயிரறிவினை தூண்டுகின்றதுனால பத்த காலத்திலே இந்த உலகியல் அனுபவம் என்பது உயிருக்கு ஏற்பட்டது. நாம் கட்டுப்பட்டிருக்கின்ற இந்த பத்த காலத்திலே கடவுளுடைய அறிவினுடைய கலப்பு உயிரறிவுக்கு இன்றியமையாது இருப்பதைப் போலவே உலக வினைகளிலிருந்து நீங்கி முக்தியினை பெற்ற நிலையிலும் இந்த உயிர் என்பது இறைவனுடைய திருவிடை இன்பத்தை நுகர்வதற்கு உலக பாசத்தினை ஊட்டிய அந்த இறைவன் தன்னுடைய திருவிடை இன்பத்தையும் தொடர்ந்து ஊட்ட வேண்டும். அவ்வாறு அவன் ஊட்டாது நாம் அந்த திருவிடை இன்பத்தை உணரப்போவதில்லை. அப்போ இறைவனுடைய இரண்டர கலந்து மீண்டும் பிறவிக்கு வராத நிலையிலும் முக்தி இன்பம் என்பது இறைவனால் ஊட்டப்பட்டுத்தான் உயிரினால் உண்ணப்படுகின்றது. அந்த ஊட்டப்படுகின்ற நிலையிலும் எவ்வாறு ஊட்டப்படுகின்றதுன்னு சொன்னால், இறைவன் தானறிந்து ஒரு பொருளை அறிவிக்கின்றான், தான் உண்டு அந்த இன்பத்தை நுகர்விக்கின்றான் என்று கூறப்படுகின்றது. அதாவது அறிவுக்கு அறிவாக இருக்கின்றான் என்பதனால என் நெஞ்சில் மன்னி யானாகி நின்றானே. இறைவன் என் அறிவினுள் புகுந்து நான் என்று சொல்லப்படுகின்ற பொருளாகவே இருக்கின்றான். இப்பொழுது நான் என்று சொல்வதற்கு அவனிடமிருந்து பிரிந்து நான் வேறாக இல்லை என்பது பொருள். பொருள் தன்மையினாலே உயிர் வேறு கடவுள் வேறு என்றாலும் முக்தி இன்பத்தை நுகர்கின்ற காலத்திலே முக்தி இன்பத்தை நுகர்கின்ற உயிர் தன்னை வேறொரு பொருளாக பிரித்து அறியும் என்று சொன்னால் முக்தி இன்பம் தடைப்பட்டு போகும், முக்தி இன்பம் ஊட்டப்பெறாது. எப்படி போலன்னா, கனவு காண்கின்ற நிலையிலே ஒரு உயிர் காண்பது கனவு என்று கருதும் என்றால் கனவு நின்று போகும். அப்பொழுது கனவு காண்கின்றேன் என்ற தன் உணர்வின் காரணமாக, தன் நினைவு வருகின்ற காரணமாக காண்கின்ற கனவு தடைப்பட்டு விழிப்பு ஏற்படுவதைப் போல இப்பொழுது பெருமாளுடைய திருவிடை இன்பத்தை நுகருங்காலத்திலும் அது ஒரு பேரின்ப உறக்கம் என்பதனால அங்கு தன்னை பிரித்தறிய முனைந்தால் அந்த இன்பம் தடைப்பட்டு போகும் என்பதனால அந்த நிலை ஏற்படாது. அப்போ இறைவன் தொடர்ந்து இந்த உயிராகவும் இருந்து ஊட்டி கொண்டிருக்கின்றான். அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே என்று சொல்லப்பட்ட அந்த உறவு முறைகளினாலே கடவுளுடைய துணை என்பது, திருவருள் துணை என்பது பெத்த காலத்தில் தேவைப்படுவதைப் போலவே முக்தி காலத்திலும் இடையராது ஒரு நிமிடமும் தடைப்படாது தேவைப்படுகின்றது அந்த இன்பத்தை நுகர்வதற்கு. இந்த நிலையிலே இருக்கின்ற உயிர் என்பது தன் அறிவினை கொண்டு உலகினை கண்டது என்று சொன்னால் அந்த உலகினை தனக்கு வெளியிலே காணாது. என்ன காரணம்னா, அது ஒரு முக்தான்மா, இறைவன் திருவடியிலே இருக்கின்ற ஆன்மா. அது பெத்த ஆன்மாவைப் போல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்று உலகினை வைத்து காணாது. பெத்த ஆன்மானா நான், எனக்கு இன்னும் அறிவு விளக்கம் வரலை, இறைவன் திருவருள் கைகூடவில்லை, இருவினைகளை புரிகின்றேன், எல்லாத்தையும் வம்பு இழுக்கிறேன், நட்பு கொள்கின்றேன், விருப்பு வெறுப்பு இருக்கு, இன்னும் எத்தனை பிறவிகளோ தெரியவில்லை. இந்த நிலையிலே நான் ஒரு எழுவாய், எனக்கு முன்னிலையாக உலகம் இருக்கின்றது. இப்போ நான் வேறு உலகம் வேறு என்று நான் நன்றாக தெரிந்து
அதனோடு விருப்பு வெறுப்புகள் கொள்கின்றேன். ஆனால் முக்த ஆன்மாவிற்கு அந்த நிலை இல்லை. எங்கும் சிவனன் என்றாய் பற்றி என்ற இன்ப அனுபவம் இருக்கின்ற காரணத்தினாலே அது படைப்பினை ஒரு கால் நோக்கினால் அது படைப்பினை நோக்காது, கடவுளைத்தான் நோக்கும். படைப்பு என்பது அதற்கு பயனற்றது. படைப்பு என்பது பெத்த ஆன்மாக்களுக்கு வினைப்பினை ஊட்டுவதற்காகத்தான் படைப்பு நிகழ்கின்றது. முக்த ஆன்மாவிற்கு படைப்பு நின்று போகும். இருந்தாலும் அது உடம்பிலே உயிர் வாழ்கின்ற காரணத்தினாலே, ஜீவன் முக்த திசையிலே இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு விதேக முக்தி இன்னும் கிட்டவில்லை, உடம்பற்ற முக்தி நிலை இன்னும் கிட்டவில்லை என்ற காரணத்தினாலே ஒரு கால் அது உலகினை நோக்கும் என்றால் அந்த உலகினை தனக்கு புறத்தே வைத்து பார்க்காமல் தனக்குள்ளேயே பார்க்கும். தனக்கு வெளியிலே அந்த உலகத்தை பார்க்காது. ஒவ்வொரு மனிதனும் கனவு காணும்போது கனவுலகத்தை தனக்குள்ளே காண்கின்றான், புறத்தே காண்பதில்லை. அதே போல இந்த முக்த ஆன்மா அனைத்து படைப்பையும் தனக்குள்ளேயே காணும். தனக்குள்ளே காணும் பொழுது கனவு காண்பவன் அவனுடைய உள்ளம்தான் கனவுலகமாக இருக்கின்றது என்பதை போல இந்த முக்த ஆன்மாவிற்கு படைக்கப்பட்ட உலகம் அனைத்தும் அந்த ஆன்மாவாகவே இருக்கின்றது என்பதனாலே நானே உலகமாக இருக்கின்றேன் என்று அந்த ஆன்மா கூறும். இது இறைவனுடைய திருவுருளை பெற்றதற்கான அடையாளமே அல்லாமல் இந்த உயிர் கடவுளாகிவிட்டது என்று ஆகாது என்பதை கூறுகின்றார். தமியேன் உளம் புகுதல் யானே உலகென்பன் என்று. தமியேன் என்றால் தனித்திருப்பவன் என்பது பொருள். தனித்திருப்பவன் என்ன அர்த்தம்? பக்கத்தில் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தமா? அப்படி இல்லை. நாமெல்லாம் தனித்து இருந்தாலும் 36 தத்துவ கூட்டிற்குள்ளே சிறைப்பட்டிருக்கின்ற ஒரு கிளி போல் தான் இருக்கின்றோம் என்பதனால நாம் என்றையுமே தனித்து இல்லை. 36 தத்துவங்கள் மற்றும் 60 தாத்வீகங்களாகின்ற 96னாலே சிறைப்பட்டிருக்கின்றோம். தனித்திருத்தல் என்பது இவற்றிலிருந்து விடுபடுதலாகும். அப்போ தத்துவ தாத்வீகங்களிலிருந்து தவ முயற்சியினாலே விடுபட்டிருத்தல் தான் தனித்திருத்தல். அவ்வாறு தனித்திருத்தல் என்பது முக்தி பெற்றுக்கு ஒரு உரிமையாகும், குவாலிஃபிகேஷன். அவ்வாறு தனித்திருக்கின்ற காரணத்தினாலே உளம் புகுதல் என்றால் கடவுளின் அறிவிற்குள் நுழைகின்றான். உளம் என்பது அறிவு. திருவாசகத்திலே நெஞ்சு என்று சொல்லப்பட்டது. ஏன்னா நெஞ்சின் மன்னி என்று சொல்லப்பட்டது. இறைவன் என்பவன் நம்முடைய உயிரறிவிற்குள்ளே புகின்ற காரணத்தினாலே, புகுதல் என்றால் புகின்ற காரணத்தினாலே யானே உலகு என்பன் என்று. இன்று என்றால் இந்த முக்தி நிலையிலே யானே உலகு என்பன் என்றால் நான் காண்கின்ற உலகங்கள் அனைத்துமாக நானே இருக்கின்றேன், எனக்கு புறமாக காட்சி என்பது இல்லை, நானே எல்லாம் என்று நான் கூறுவேன். என்ன காரணம் என்றால் இவ்வாறு உபநிடதங்களிலும் புராணங்களிலும் முக்தான்மாக்கள் கூறுவதே காட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கான விளக்கத்தை இந்த வெண்பாவானது கூறுகின்றது. என்பதனால உலகிற்கு பல கடவுளர் என்பது இல்லை, கடவுள் ஒருவனே என்று கூறினார். தொடர்ந்து 2வது கூறு, அதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.